Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் எனக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, மாத பலன் அப்படின்னு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாசம் இந்த என்ட்ரி ஆச்சு. ஜூலை மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, இந்த ஒரு மாதம் கிரகங்கள் உங்களை என்னவெல்லாம் இயக்க போறாங்க, என்ன பிளஸ் இருக்க போது, என்ன மைனஸ் இருக்கு, எஸ்பெஷலி நான் என்ன பார்ப்பேன், அதன் மூலமாக எனக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான சமிக்கைகளை கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி கிரகங்கள் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து எப்பயும் போல கோச்சார நிலவரம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இந்த தடவை அப்படியே நிறைய கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படின்றது இருக்க போகுது. இது வரைக்கும் வந்து மேஷத்துல அப்படியே அழகா உட்கார்ந்து இருந்த சுக்கிரன் அப்பா ஆடி என் வீட்டுக்கு என்ன விட்டேங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அழகா ரிஷபத்தில் வந்து அமர்ந்து கொள்ள போகிறார். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்க போகுது. சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த தடவை சந்திரன் ஸ்டார்ட் பண்ணி 2 நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்குள்ளேயா போய் அவர் வந்து அப்படியே ஒரு பினிஷ் பண்ண போறாரு இந்த மாசத்தை. ஓகே, சூரியன் முதல் 15 நாட்கள் வந்து மிதுனத்திலும் அடுத்த 15 நாட்கள் கடகத்திலும் இருந்து ஒரு விதமான பலனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஓகே, இது வரைக்கும் 5ஆம் இடத்துல கேதுவோட இருந்த செவ்வாய் அப்படியே மாச கடைசியில ஒரு 28 தேதிக்கு அப்புறம் அப்படியே ஓடி வந்து மீனத்திற்குள் அமரப் போகிறார். என் வீட்டுல நான் இருந்தது போதும், பக்கத்து வீட்டுல போய் வந்து நான் என்னுடைய வேலைகள்லாம் காட்ட போறேன்னு சொல்லிட்டு சுக்கிரன் என்ன பண்ண போறாரு, 24ஆம் தேதி போய் டிரான்சிட் ஆக போறாரு மிதுன வீட்டிற்கு. இப்படி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், அப்புறம் கொஞ்சம் நாள் நீடித்து வரக்கூடிய இந்த வெளிவட்ட கிரகம் செவ்வாய், இதெல்லாம் அப்படியே டிரான்சிட் ஆக போகுது. அஸ் யூஷுவல் சனி மீனத்தில் இருக்கிறார், கும்பத்துல ராகு, சிம்மத்தில் கேது. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு தான் இந்த ஜூலை மாதம் 2025 வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. இந்த கிரகங்கள் எந்த அடிப்படையில் உங்களை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய ரிஷபராசிரியர்களை எப்படி இருக்க போது இந்த 2025 வருட ஜூலை மாத ராசி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் எல்லாவற்றையும் விட எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போது. நானும் சொல்லிட்டேன், ஊர்ல இருக்கவும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் வந்துட்டு நாங்க நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டு நீங்க வந்து நீங்களும் அதுக்கான முன்மொழிதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க நாங்க நம்புறோம்ல, நீங்களும் சூப்பரா இருக்க போறீங்க, நீங்களும் நம்புங்க. அதுவும் இந்த நேரம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்டா இருக்கு. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆகா, கொடுத்து வச்சவங்கப்பா ரிஷபராசிக்காரங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே லைட்டா ஜெர்க்காகக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. நம்ம உழைக்காம, நம்ம எதுவும் பண்ணாம, நம்ம முயற்சிகள் மேற்கொள்ளாம எனக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அதனால உழைப்பை மேம்படுத்துறதுக்கு தயாராகுங்க. சரியான நேரத்தை முறையாக பயன்படுத்துங்க. காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே வந்து ஒரு ஜோதிட ரீதியா இல்ல ஒவ்வொரு ராசி பலன் சொல்லும் போது மாசத்துல கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும், நான் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தையை இண்டிகேட் பண்ணுவோம். சந்திராஷ்டம நாள்ல கவனமா இருங்க, அந்த நாள்ல தான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரும், இல்ல அந்த நாள்ல கவனமா இருங்கன்றது தெரியும். ஆனா இந்த அது கூட உங்களை ஒன்றும் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ராஜயோகம் அமைய போகுதுன்னா அதோட ஒரு பெரிய ஏதாவது இருக்கா? சிவராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படியே சொல்ல வேணாம். அந்த அளவுக்கு மாசத்துல வர அந்த 2 நாள் கூட நீங்க கஷ்டப்பட மாட்டீங்கன்ற மாதிரி அமைப்பு இருக்கு. எல்லா நாளும் கஷ்டப்படுறோம், 2 நாள் தானே அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. போனதெல்லாம் போகட்டும், வரவே எல்லாம் நன்மையாகவே வரட்டும்ன்ற மாதிரி தான் இந்த ஜூலை மாத ஆரம்பம் இனிது. ஏன்னா இது வரைக்கும் ஜூன் மாதத்துல உட்காந்து, அதுவும் மேஷ வீட்டுல உட்காந்து தன்னுடைய 12ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து நிறைய விரை செலவுகளை, தேவையில்லாத செலவுகளை, எதிர்பார்க்காத செலவுகளை, அன்வான்டான ஒரு செலவுகளை உங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு சுக்கிரன். ஓகே, இந்த தடவை ராசி நாதன் ராசியில் வலுப்பெறுதல் அப்படின்றதே ஒரு ஆகச்சிறந்த நன்மைதான். என் வீட்டுல நான் இருக்கேன், அதோட வேற ஏதாவது சந்தோஷம் இருக்குமா? என் வீட்டுல நான் இருக்கேன்றதை தாண்டியான ஒரு சுகம் இருக்குமா? என் வீட்டுல நான் இருக்கேன் அப்படின்றத தாண்டி ஒரு நிம்மதி இருக்குமா? அந்த மாதிரி இந்த தடவை 2ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து அமர்தல் அப்படின்றதே ஆரம்பத்திலேயே வந்து காலபுருஷனோட 2ஆம் வீடு, அது அவரோட சொந்த வீட்டில் அமர்வது. என் வீட்டில் நான் இருந்தா என்ன வேணா போட்டுருக்கலாம், நைட்டி போட்டிருக்கலாம், சாக்ஸ் போட்டுருக்கலாம், என் இஷ்டம் தான், யார் என்ன கேட்பா. ஆனா வேற இடத்துக்கு போகும்போது நான் அதுக்கான ஆயத்தமெல்லாம் போகணும்ல. அந்த மாதிரி கிரகங்கள் வந்து அவர்கள் வீட்டில் அமரும்போது பலம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னு தான் ஜோதிட நூல்கள் சொல்றாங்க. 10க்கு அப்படியே நேரம் உட்காந்து அவர் அப்படியே என்ன பண்ண விருச்சக வீட்டை வர பார்ப்பாரு. ஓகே, இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது இந்த தடவை ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா முதல் 15 நாட்களுக்கு ஒரு 1 2 ஒரு 3 கிரகத்தோட இணைவு.
ஒரு இடத்துல இருந்து வருமானம் வந்தா பரவாயில்ல, 3 இடத்துல இருந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை கிரகங்கள் இயக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு. நிறைய அலுவல்கள் அதிகரிக்கும். நீங்க இதை பண்ணாதான் சார் உங்களை மாதிரி உண்டா, நீங்க பண்ணாதான் இந்த ஃபைல் நகரும், நீங்க தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்படியே சொம்பு கொடுத்து உங்களை நாட்டாமையாக்கி உட்கார வச்சு தீர்ப்பு சொல்ல வைப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நீங்களும் வேற வழி இல்லாம சொம்பு கிடைக்குதுன்னு பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள் நகர்த்தப்படுவீர்கள். அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கிறது. ஆனால் அதற்கான அங்கீகாரமும் கௌரவமும் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது. கார்டு மட்டுமே இருந்த பஸ்ல இனிமே காசு இருக்க போகுது. நம்புங்க, நிஜமா இருக்க போகுது. நிறைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கூட 1-2 தான். நிறைய கிரெடிட் கார்டுலாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறி நிறைய லிக்விட் கேஷ் புழங்க போகிறது. கையில் பணம் அப்படின்றது இருக்க போகுது. எப்பயுமே ராசிநாதன் யாராக வேண்டாம் இருக்கணும். அவர் ராசிக்குள் இருக்கும்போது ஒரு விதமான ஒரு நம்பிக்கை, மனோதிடம் அதிகரிக்கும். அதுதான் தேவை. கான்ஃபிடென்ட் இருக்கணுங்க எப்பயுமே வாழ்க்கையில. செய்யணும், செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, உடம்பே முடியல சொன்னா அதை பார்த்துக்கலாம், விடு, 2 ஜீரா தண்ணி குடிச்சா சரியா போடும் அப்படின்ற வார்த்தை வாயிலிருந்து வந்தாதான் வாழ்வியல் அழகா இருக்கும். ஐயோ காய்ச்சல் வச்ச உடனே டாக்டர்கிட்ட போனா டாக்டர் நல்லா இருப்பாரு, நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அவருக்கு தான் ஃபீஸ் போகும் இல்லையா? அந்த மாதிரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படி கூட காரணி. அந்த தைரியத்தை கொடுக்கறது இந்த லக்னாதிபதியும் இந்த ராசியாதிபதியும் இயல்பாவே. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்குள் அமர்தல் அப்படின்றது மிகப்பெரிய தைரியத்தை வலு சேர்க்கக்கூடிய வண்ணமாக முதல் ஒரு 24 நாள் அப்படிதான் சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 2ஆம் வீட்டுல போய் உட்காந்துப்பாரு. ராசிநாதன் 2ல் அமர்தல்ன்றது காசு, பணம், துட்டு, மணி தான். 24ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராசை கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு, ஏன் காசு வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு காசு டைங்கன்னு அந்த கூகுள் பே சத்தம் அப்படியே காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வராட்டி என்கிட்ட சொல்லாதீங்க, சூரியன்ட்ட போய் சொல்லுங்க, சரியா? என்கிட்ட கேட்க கூடாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 80-90 விழுக்காடு அதிகமாகவே இருக்கிறது. 24ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அப்படியே என்ன பண்ணுவார், அவரும் டிரான்சிட் ஆகி அழகா உங்களுடைய 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு சின்ன பதட்டம், ஒரு சின்ன படபடப்பு, ஒரு சின்ன ஆன்சைட்டி கொடுக்கறது. பண்ணிட முடியுமோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கரெக்டா பண்ணிடுவேனா அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு படபடப்பு இருக்கும்ல. இதை கரெக்டா பண்ணிடுவேனா அப்படின்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சின்ன சலசலப்பு, உள்ளுக்குள் எழக்கூடிய அந்த சின்ன சலசலப்பெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதே சமயம் இந்த 3ஆம் இடத்துல சூரியன் அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் ஹெல்த் ரீதியான ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்றேன், என்னோட எனர்ஜிலாம் யாராவது சக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான அமைப்பை எல்லாம் கொண்டு கொடுக்கும். ஆனா அதே சமயம் நிறைய உங்களுடைய இணையுடன் இணைந்து இருக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த நேரத்தில் இனிதே நடக்கும். அப்போ முதல் 15 நாட்கள் சூப்பரா இருக்கு. அடுத்த 15 நாட்கள் அதை விட ரொம்ப மிகச்சிறந்த அமைப்பில் காலம் உங்களை நகர்த்தி கொண்டு போகிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் அப்படியே தேடி எல்லாம் பாக்குறேன், வார்த்தை ஏதாவது கெட்ட பலன்லாம் வருமா, ஏதாவது உஷாரா இருக்க சொல்லுவோமா இந்த பிள்ளைங்கள அப்படின்லாம் பார்த்தா ஒரு இடத்துல ரொம்ப கவனம். 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனை தாண்டி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த சூரியன் கேது இதெல்லாம் அப்படியே வரிசையா 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் என்ன பாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ இந்த 4ஆம் இடத்துக்கு கேதுன்றது சுகஸ்தானத்தில் ஒரு சின்ன வைக்கக்கான அமைப்பு. அம்மாவோட சின்ன சின்ன பிரச்சனை, அம்மாவோட உடல்நிலையில் கவனமா இருக்கணும், உங்களுடைய உடல்நிலையில் கவனமா இருக்கணும், உங்களுடைய உடைமைகளில் கவனமா இருக்கணும். திடீர்னு என் பைக் நின்று போச்சு, திடீர்னு என் வண்டி நின்று போச்சு, ஆயில் ஊத்துறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி வாகனம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பதற்கான காரணியாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு பலன் சொல்லுங்க, நான் டக்குன்னு பார்க்கணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு என்ன மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 15 தேதி வரைக்கும் கடன் அதிகரிக்கும். முதல் 15 தேதி வரைக்கும் இது வரைக்கும் கட்டின கடனுக்காக வட்டி கட்டுறது, இல்ல கட்டின கடனை திரும்ப கைமாத்தா வாங்கின காசெல்லாம் திரும்ப கொடுக்கறது, 15ஆம் தேதி போன மாசம் 15ஆம் தேதி போட்ட கிரெடிட் கார்டுக்கு இந்த மாசம் IMI எடுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் விரை செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் முதல் 15 நாட்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாள் சூப்பரா இருக்க போகுது. ரிஷபராசி முதல் 15 நாள் கவனமா இருக்கணும். ஓகே, அடுத்த 15ஆம் நாட்களில் இருந்துதான் அப்படி காலரை தூக்கி விட்டு கெத்தா நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியடுங்க. நான் டெக்னிக்கலா சில விஷயம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும், இருந்தாலும் சொல்றேன். எப்பயுமே குரு சுக்கிரனுடைய இணைவு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு. அதுவும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடங்களில் இந்த இணைவு இருக்க பெற்றவர்கள் தான் நீடித்த அதிர்ஷ்டத்தையும் நீடித்த புகழையும் செல்வத்தையும் தன்னகத்தே வயப்படுத்தக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தா நம்ம வா எவ்வளவு பெரிய ஆளு பாரு அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் விரிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி அமைப்பு இந்த தடவை உங்களுக்கு வரப்போகிறது. சூப்பரான அமைப்பு.
ஏன்னா கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடத்தில் இந்த தடவை 24ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிநாதன் அப்படியே போய் 2ஆம் வீட்டுக்கு அமைப்புறார். அந்த 2ஆம் வீட்டுல யார் இருக்காருன்னா குரு இருக்காரு. அப்ப குருவோடு சேர்ந்த இந்த சுக்கிரனுடைய அமைப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வசியத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த கேந்திரங்களில் குரு சுக்கிரன் அமையும் போது இந்த மாதிரி நல்ல அதிர்ஷ்டம் பெயர் புகழ்லாம் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி 24ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கக்கூடிய டைம் பீரியட் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த நம்ம 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே கீழே வந்துருவாரு. ஸோ அதனால அதன் மூலமாக ஒரு நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போறது, நிறைய பேர் பிடிச்ச கோயிலுக்கு போறது, போய் ஒரு 2 விளக்கு போட்டு வருது, நமஸ்காரம் பண்ணிட்டு வருது, சும்மா கோயிலில் போய் ஒரு சல்ட் அடிச்சுட்டு வருது, நிறைய பிள்ளையார் கோவில்களுக்கு எனக்கான இயன்ற உதவிகளை செய்தல் அப்படின்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய நகழ்வு அப்படின்றது அடுத்த 15 நாட்களுக்கு அப்புறம் இருக்க போகிறது. அப்படியே பார்த்தா 3ஆம் இடத்துல வந்துருவாரு. ஆனா 2ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் முதல் 15 நாட்கள் 2ஆம் இடத்துல இருந்துட்டு அப்படியே கீழே வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துருவார். அப்ப இந்த 2 நாள் இணைவு அப்படின்றது இது வரைக்கும் வீடு இல்ல இடம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் மாறி ஒரு நல்ல சூழல் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் விட்டுருங்க, அது பேசாம போட்டும். ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம காத்துல மழை தான். இந்த நேரத்தை நீங்க சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பா சொல்றேன் வாழ்க்கையின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள். அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியட். நிறைய உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய அமைப்பு, நிறைய டக்குன்னு இது வரைக்கும் முடியாத கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் அப்படியே மூவ் ஆகக்கூடிய அமைப்பு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான அமைப்பு, பெயர் கிடைப்பதற்கான அமைப்பு, புகழ் கிடைப்பதற்கான அமைப்பு, ஒரு நல்ல மாற்றம். ஆமா இல்ல ஏதோ ஒண்ணு சரியாதான் போகுதோ கிடைச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் நான் வந்து பட்ட கஷ்டம் வந்து கடவுளுக்கு கேட்டு விட்டது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சாட்டிஸ்பேக்ஷன் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் அடுத்த 15 நாட்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும் என்பதுதான் உண்மை. அதுல எந்த வித மாற்று கருத்துல, ஏன்னா வாட் எவர் இட் இஸ் பிளானட்டரி பொசிஷன் இவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா கேந்திரத்திலேயே வந்து குருவும் சுக்கிரனும் அமர்தல் அப்படின்றதே வந்து சூப்பரான அமைப்பு தான். அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த சந்திராஷ்டம காலத்துல யாருக்குமே இல்லாத ராஜயோகம் உங்களுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா நேரா பாத்தீங்கன்னா இந்த குரு சந்திரன் இது சேரும் போதுதான் வந்துட்டு அமைப்பே எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம்லாம் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்க சந்திராஷ்டமனாலே இந்த 9ஆம் தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 9 ஜூலைல இருந்து 11ஆம் ஜூலை வரைக்கும் என்னதான் சந்திராஷ்டமம் சொன்னா இந்த நேரத்துல ஒரு 50 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வராம இருக்கவே இருக்காது. அங்க இருந்து சந்திரனை நேரடியா குரு பார்க்கிறார், 10க்கு சூரியனுடைய பார்வை வேற இருக்கு. இந்த தடவை அல்டிமேட்டா இருக்க போகுது. எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த நாள்ல கூட ரிஷபராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க. அதுவே ஒரு மிகச்சிறந்த யோகம் தானே. ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சேமிப்பு உயருதான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா காசு கையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க போது, ப்ரமோஷன் கிடைக்க போது, பெயர் கிடைக்க போகுது, நீங்க பண்ணாதான் உண்டுன்ற மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது, அடையாளம் கிடைக்க போகிறது. இந்த ஃபீல்ட்ல தெரியாத நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து நிக்க போறீங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஆறுதலையும் மாறுதலையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பிள்ளைங்க உங்க சொன்ன பேச்ச கேட்க போறாங்க. வீடு ஒரு சுமூகமான சூழலுக்கு போகிறது. 15ஆம் தேதி வரைக்கும் 40 வயசு ஆனாலும் கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகரிக்க போகிறது. அதன் மூலமா காலையில் எந்திரிக்கும் போது அப்படின்ற மாதிரி நீங்க தான் உலகத்திலே பிளஸ் பண்ணப்பட்ட ஆட்களாக சந்தோஷமா துள்ள போறீங்க. எப்பயுமே சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சிட்டாலே போதுங்க, மற்ற எல்லாம் வந்துடும். அதெல்லாம் கிடைக்க போகுது. மீனாட்சி உங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கட்டும். ஓகே, நீங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. சம்மே போட தரலன்னா கூட டியூஷன்லாம் போகாம ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க அதெல்லாம் பண்ணி அதன் மூலமாக அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. நீங்க ஒரு 20 வயதுலேருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது, தொழில் மேன்மை கிடைக்க போகிறது, பெயர் கிடைக்க போகிறது, புகழ் கிடைக்க போகிறது, காதல் நிற்க போகிறது, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதற்கான வழிகளை எல்லாம் மிஸ்டர் குரு கரெக்டா பண்ணுவாரு. ஓகே, நீங்க ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் நான் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். கொஞ்சம் கடன் பிரச்சனைல இருந்து முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அந்த கடன் அப்படின்னே ஓடிட்டே இருக்கும், காசு விரயம் அப்படின்னு ஓடி இருக்கும். அடுத்த 15 நாட்கள்ல இருந்து ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போயிருது, சந்தோஷம் இருக்க போகுது. இட்லிக்கு 2 சட்னிலாம் கிடைக்கும்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு சாப்பாட்டுல சூப்பரா ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்க போகுது. ரொம்ப நிம்மதியா தூங்கி எந்திரிக்க போறீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது, மன நிறைவு கிடைக்க போகிறது, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வயது ஒத்தவர்கள் 60 வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைவுகளால் நீங்கள் சூழ போகிறீர்கள். நான் சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியுமா, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு நீங்க 60 வயசு தாண்டினாலும் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே நம்ம தலையெல்லாம் வாரிக்கலாமா, பூவெல்லாம் வச்சுக்கலாமான்ற மாதிரி ஓட போகுது. ஆண்களாக இருந்தால் டிஷர்ட்லாம் போட்டுக்கோமா, அது கோடு போட்ட டிஷர்ட்லாம் போட்டுக்கோமான்ற மாதிரி நீங்க வந்து ஓட போகிறீர்கள். உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதற்காக, உங்களை நீங்கள் கொண்டாடிக் கொள்வதற்கான நேரம் இனிதே ஆரம்பம். ஓகே, என்ன வழிபாடு பண்ணா இந்த மாதம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
வீரராகவ பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு அது படுத்து இருக்கக்கூடிய பெருமாளை போய் வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம் அப்படின்றது நிகழ்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, இந்த தடவை வந்து நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், நிறைய பேட்ஸ் பார்க்க போறேன், நிறைய பட்சிகளுடைய சத்தம் கேட்க போறீங்க, நிறைய வந்து திடீர்னு போகும்போது லவ் பேர்ட்ஸ் பார்க்கறது, கிளி பார்க்கறது, பறவைகள் பார்க்கறதுல திடீர்னு வீட்டுக்கு ஏதாவது பறவை வாங்கிட்டு வந்து வைக்கலாமா, பறவை வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. யார் வீட்டுக்காவது போனால் அங்கே வந்து அப்படியே பேட்ஸோட சத்தம் கேட்கறது, ஃபோனை திறந்தாலும் நிறைய பறவைகள் வந்து ஒன்று வந்து அப்படியே இணையிற மாதிரி, பறக்கிற மாதிரி, வானில் பறவைகள் பட்டம் எடுக்கிற மாதிரி. ஸோ பட்சிகளுடைய ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு நிறைய இருக்கு. அதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கான சமிக்கைகளை கொடுக்க போகுது, நல்ல பிளெஸிங் கொடுக்க போகுது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், டாப் கியர் போட்டு தூக்கி போயிட்டே இருக்கலாம். அல்டிமேட்டான டைம் இருக்கு, பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வரக்கூடிய நாட்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும். முடிஞ்சா ஒரு ஆஷ் கலர் இல்லாட்டி ஆஃப் ஒயிட் கலரை பயன்படுத்துங்க, அதுவே உங்களுக்கு செம்ம லக்க இந்த மாசம் கொண்டு வந்து கொடுக்கும். ஃபோன் பண்ணா மேடம் ஃபோனை எடுக்க மாட்டாங்க, எப்பயுமே வந்து கால் வந்து இதாவே போயிட்டே இருக்கு, ஒரு 2 நாள் தாமதமாச்சு, காணமே நிறைய மெசேஜ். நீங்க கொடுத்துட்டு வர அன்புக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் வராது. நான் கீழே என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்படுகிற பட்சத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து தாராளமாக என்னை அணுகலாம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.